சொல்லுங்கம்மா. டாக்டர், இனிமா சிகிச்சையை விட கோலன் ஹைட்ரோதெரப்பி தான் சிறந்தது என்று கூறுவதற்கான காரணம் என்ன? இந்த இனிமான்ற சிகிச்சையானது நம்மளோட குடல் இருக்கு. அந்த குடல்ல பாத்தீங்கன்னா சிக்மாய்ட் காலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சிக்மாய்ட் காலம் வரதான் இதனால தண்ணி அனுப்ப முடியும். இன்னும் வயசானவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு இந்த சிக்மாய்ட் காலம் வர கூட இதனால தண்ணி அனுப்ப முடியாது. மிஞ்சி போனா இந்த இனிமா ப்ராசஸ் மூலிமா ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து மேக்சிமம் 1.5 லிட்டர் வரதான் தண்ணி அனுப்ப முடியும். அதுவும் நீங்க அனுப்புற தண்ணி பாதி இது கீழே தான் கொட்டும். அதுவும் இது இனிமா எடுக்கிற ப்ராசஸே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, நரம்பு பிடிப்பு உள்ளவங்க, வயசானவங்க, முடியாதவங்க, படுக்கையில இருக்கிறவங்களால இதெல்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒவ்வொரு நேச்சுரோபதி இப்போ பின்பற்ற ஒரு கோலன் ஹைட்ரோதெரபின்ற ஒரு சிஸ்டமைஸ்ட் ஹைஜீனிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் டிசீஸ் ட்ரீட்டிங் த ரூட் காஸ். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் ஆனது உங்க குடல், அதாவது நம்ம குடலாகப்பட்டது 3 பிரிவா பிரிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா டிசெண்டிங் காலன், டிரான்ஸ்வர்ஸ் காலன் அண்ட் அசெண்டிங் காலன். இங்க இருந்து அசெண்டிங் காலன் வரும், டிரான்ஸ்வர்ஸ் காலன் அண்ட் டிசெண்டிங் காலன். சரிங்களா? இந்த டிசெண்டிங் காலனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சிக்மாய்ட் காலன் வரும். சிக்மாய்ட் காலனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரெக்டம் வரும். ரெக்டம்க்கு அப்புறமா தான் ஆனஸ் வரும். அதனால நீங்க இந்த இனிமான்ற ப்ராசஸ்ல போடுற தண்ணி, இன்சர்ட் பண்ற தண்ணி உங்களுக்கு மேக்சிமம் ரெக்டம் டு சிக்மாய்ட் வரதான் போகும். அதனால உங்களுக்கு கிளென்சிங் ப்ராசஸே இருக்காது. நம்ம கோலன் ஏன்னா பெருசு, பா வடிவத்துல இருக்கும். இந்த பா வடிவத்துல இருக்கிற இன்டெஸ்டைன் கோலன்ல பாத்தீங்கன்னா இந்த சிறுகுடலும் பெருகுடலும் சேர்ற இடம் ஈலியம் சொல்லுவோம். இந்த ஈலியம் இடத்தை தாண்டி பெருகுடலுக்குள்ள தண்ணியே போகாது, போகவும் கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணி நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பு தான் நம்மளோட குடல் வாலுக்கு கொடுத்திருக்காரு கடவுள். அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஆனா சிலர் அந்த அப்பெண்டிக்ஸுக்கே ஆபரேஷன் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு வேறு பல தொந்தரவுகள், வேறு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஆபரேஷன் பண்ணவே கூடாது. தவறுதலாலும் இந்த ஆபரேஷன் பண்ணிடாதீங்க. அந்த ஈலியம்ன்ற இடத்தை தாண்டி சிறுகுடல்ல இருந்து தண்ணியே போகாது. ஒன்லி ட்ரைடு அவுட் ஆன சக்கைகள் மட்டும்தான் போகும். சரி, அப்படி அந்த நீர் போச்சுன்னா அன்னைக்கு உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது உங்களுக்கு பேதியா வெளியே வந்துடும். இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி நோயாளிகளுக்கு எப்படி உதவுகிறது? இந்த நாங்க யூஸ் பண்ற இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி சிஸ்டம் எப்படின்னா, முதல் நோயாளிக்கு தகுந்த போல முதல் சாதாரண தண்ணி விடுவோம். அந்த சாதாரண தண்ணி முதல் அவங்களுக்கு ரெக்டம் வர போயிட்டு ரிட்டர்ன் வரும். திரும்ப சிக்மாய்ட் காலம் வர போயிட்டு ரிட்டர்ன் வரும். 2வது பக்குவமா இளஞ்சூட்டு தண்ணி அவங்க குடலுக்குள்ள அனுப்புவோம். அதுவும் ரெக்டம் வர போயிட்டு ரிட்டர்ன் வரும். திருப்பி அது சிக்மாய்ட் காலம் வர போயிட்டு ரிட்டர்ன் வரும். பின்ன அதே ப்ராசஸ் உங்களுக்கு இந்த டிசெண்டிங் காலம் ஃபுல்லா மேல வர போயிட்டு கீழே வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிரான்ஸ்வர்ஸ் காலம் மேல வர போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதுக்கப்புறமா இந்த அசெண்டிங் காலம், இந்த அசெண்டிங் காலம் ஃபுல்லா கீழே போயிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணும். இந்த அசெண்டிங் காலம் கிளீன் பண்றது தான் கஷ்டம். ஏன்னா பல வருடமா தேங்கி இருக்கிற சக்கைகள், அதாவது சொல்ல போனா அது சக்கைகள்னா உயிரற்ற சக்கைகள், ஒரு டீஆக்சிடைஸ்டா இருக்கிற ஒரு ஃபீக்கல் மேட்டர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உடம்புல எனர்ஜியே அற்று இறந்து கிடக்கும் சில டெட் செல்ஸ். அந்த டெட் செல்ஸ் இந்த மலன்ற ரூபத்துல நம்ம பெருங்குடல்ல தேங்கியே கிடக்குது, பல வருஷமா தேங்கி கிடக்குது. அந்த எடுக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிறு வலி வரும். அந்த வலியை ஈஸியா தாங்கிக்கலாம். அது போயிட்டு அந்த இடத்த ரிட்டர்ன் போயிட்டு தண்ணி அனுப்பி, சாதா தண்ணி, இளஞ்சூட்டு தண்ணி அனுப்பி அங்க தேங்கி இருக்கிற அந்த படிவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அது ஊற வச்சு, அதை கரைய வச்சு அது வெளியேறும். இந்த சிகிச்சை எவ்வளவு நேரம் செய்வீர்கள்? இந்த ப்ராசஸ் மினிமம் 30ல இருந்து நாங்க 1 மணி நேரம் வரை கூட பண்ணுவோம்.
சிலர் ரொம்ப நோயுற்றவர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி ரொம்ப டீப்பா அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுக்கும் சரி, அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுக்கும் சரி, கிட்னி ரீனல் ரிலேட்டட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சரி, இது நாங்க சில நேரம் 1.5 மணி நேரம் கூட பண்ணுவோம் அவங்களோட. ஏன்னா இந்த மூணு பக்கத்துல இருந்து அவங்க மலக்குடல் 3 பக்கத்துல இருந்து கழிவுகளை வெளியே எடுப்போம். அது வந்துட்டே தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் கிட்டத்தட்ட குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேல மருந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் அவங்க மலத்தை வெளியே அனுப்பவே அனுப்பாது. ஏன்னா மலக்குடலே இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த மலக்குட வால்ல எல்லா படிவங்களும் படிஞ்சு இருக்கும். அது படிஞ்சு இருக்கிறனால அதனால ஃபோர்ஸா வெளியே வர முடியாது. நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம போட்டி எப்படி இருக்குன்னு. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான் சொல்றேன், போட்டியை கிளீன் பண்ற ப்ராசஸே வேற போல இருக்கும். அதாவது சுடுதண்ணி வச்சு தான் கிளீன் பண்ணுவாங்க, சென்டரா கட் பண்ணி தான் கிளீன் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த போட்டி தான் நம்மளோட குடல். இந்த குடலை வெளியே எடுத்துலாம் கிளீன் பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க இளஞ்சூட்டு தண்ணியும் சாதா தண்ணியும் ஊற்றி இந்த சைட் வால்ல இருக்கிற எல்லா கசடுகளையும் நோயுற்றவர்களுக்கு தகுந்த போல இந்த கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் பக்குவமா அவங்களுக்கு பண்ணுவோம். இந்த சிகிச்சை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாருக்கும் நாங்க பண்ண மாட்டோம். 14 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு நாங்க பண்ணவே மாட்டோம். அதே போல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் நாங்க பண்ண மாட்டோம். அதே போல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப குரானிக்கா எல்லா விதமான மருந்துகளை ஒரு 10 வருஷத்துக்கும் மேலா எடுத்துக்கிறவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணி அவங்க ஸ்பைனை பார்த்து, அவங்க ஸ்பைன்ல சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த ஸ்பைன்ல பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன மூலக்கரு ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த சிகிச்சையின் செய்முறையை கொஞ்சம் விளக்கவும் டாக்டர். இந்த கோலன் ஹைட்ரோதெரபில நாங்க ஒரு ஸ்பெக்குலம்ன்ற ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியை அவங்க ஆனஸ்ல இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கருவியில ஒரு பைப்ல தண்ணி போகும், இன்னொரு பைப்ல அவங்க உடல்ல இருக்கிற கசடுகள் எல்லாம் வெளியே வரும். அதை மெல்ல மெல்லமா தண்ணி ஊத்தி ஒவ்வொரு ஏரியாவா தண்ணி ஊத்தி ஒவ்வொரு ஏரியா நாங்க தண்ணி ஊத்தும் போது அவங்களுக்கு நடுவுல கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். எல்லாமே ஃபுல்லா மலமா இருக்காது, நடுவுல கொஞ்சம் கேஸ் இருக்கும். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும், அவங்களுக்கு பபுள்ஸா போக. அந்த கேஸ் ரிலீஸ் ஆனாதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேங்கி இருக்கிற அந்த ஃபீக்கல் மேட்டர் அவங்களுக்கு வரும். இதே போல கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தண்ணி ஊத்தி அவங்களுக்கு கிளீன் பண்ணும்போது சரியா வராது. அதனால சில விதமான வர்ம புள்ளிகளை முதுகுலையும் சரி அவங்க சைடு ரிப்லையும் சரி கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வலியே இல்லாம நாங்க வெளியே எடுப்போம். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி இட் இஸ் a very 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 advanced type of treatment. நம்ம ஊர்ல இருக்கிற மெயினான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் அட்வைஸ் பண்றாங்க. மெயினா அட்வைஸ் பண்றாங்களோ இல்லையோ அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க எந்த வித மருந்துகளையும் மாத்திரைகளையும் நம்புறது கிடையாது. மருந்து மாத்திரை அவங்க கொடுக்கறதெல்லாம் அடுத்தவர்களுக்கு தான் கொடுக்கறாங்களே தவிர தனக்கும் தான் ஃபேமிலிக்கும் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதோட சைடு எஃபெக்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிஸ்டமேட்டிக் ஹைஜீனிக் அட்வான்ஸ் கோலன் தெரபின்ற ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹைஜீனிக்கோட, ரொம்ப கிளீனினஸோட, ரொம்ப டயட் கான்சியஸோட பண்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லாவித நோய் நான் சொல்ற ஆர்த்தோ ரிலேட்டடுக்கும் சரி, நம்ம ஆர்கன் ரிலேட்டடும் சரி, நம்ம பிசிக்கலுக்கும் நம்ம இன்டர்னலுக்கும் என்னென்ன நோய்க்கும் எல்லாத்துக்குமே மூலக்கரு சிகிச்சை இது.